நாளை மறுபடியுமாக உங்களை சந்திப்பேன் என்று அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல மிகவும் வாஞ்சியாக இருந்தேன். அருமையான எங்கள் மத்தியில் வந்திருக்கின்ற தேவதாசனோடாகவும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். சபை சார்பிலும் தமிழ் கிறிஸ்டியன் சர்ச் காரன்பதில் நடக்கின்ற சபை சார்பிலும் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறோம். ஆமென். என்ன ஆமெனா? திருப்பி நம்ம ஆராதனைகளை போவோமா? என்ன மாதிரி அல்லையா? எழுதுட்டு போமா? எல்லாரும் எழுது. சாப்பாடு இருக்குதாங்க. சாப்பாடு ரெடியா இருக்கா பச? கொடுக்காது இல்ல. சாப்பாடு கண்டு வந்திருக்கிறவங்க, சாப்பாடு தான் சாப்பிடணும்னு வந்திருக்கிறவங்க கையை தூக்குங்க. அப்பா உஷாராத்தான் இருக்கிறான். சரி இல்ல, நம்மளுக்கு சாப்பாடு வேணாம், அவருடைய வார்த்தை மேல வாஞ்சியா இருக்கிறேன், நான் அவரை மாத்திரம் பார்க்க வந்திருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி. ஆமென். அவர் அதைத்தான் பார்க்கிறார். அல்லேலூயா. தூக்கிட்டீங்க, கரங்களை மூடி தலைகளை சாய்த்துக் கொள்ளுமா. சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த யாதையும் ஆவாயிருப்பார். அவர் ஏற்ற காலங்களிலே அதை தீவிரமாய் நடப்பிக்கிறவர். ஏற்ற காலங்களிலே அவருடைய பலத்த கரத்துக்களை அடங்கி இருக்க வேணும் என்று சொல்லி அருமையான தேவ மனுஷங்க சொல்லியிருந்து போல. அப்பா, இந்த வார்த்தை உடைய சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வளமை போல உடைய சமத்தில் வந்திருக்கிறப்பா, வெட்கப்படுத்தாத ஊழியக்காரனாய் நடத்துகிற உடைய தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நித்தமும் கேட்கறது போல உங்களுடைய சமத்தை நோக்கி நான் வந்து நிற்கிறோம். மாம்சமும் இரத்தமும் சதைகளும் பலிபடங்களில் பேசாமல் ஆவியும் பலத்தோடு உங்களுடைய அபிஷேகத்தினாலே இடைப்பட்டு நடத்தும்படியான சொல்லிக்கிறேன். தலைகளை சாய்த்து உங்களுடைய சவாசனத்துக்கு எதிராய் நிற்கிற ஆண்டவரேப்பா, தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே நீ பலமாய் கிரியை செய்கிறார், பலமாய் கிரியை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். அருமையாக மத்தியிலே எத்தனை பேருக்கு என்னுடைய அறிமுகம் தேவையில்லை? நம்ம மெசேஜ் போகும்போது நம்ம அறிமுகப்படுத்துறேன். எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன எத்தனை பேருக்கு தெரியாது? தெரிய புதுசாக வந்தவங்க? ஓகே, என்ன இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க? பெருசா போஸ்டெல்லாம் அடிச்சு கொடுக்க தேவையில்லை, நம்மளாம் சின்ன பையங்க தான். அது இல்லையா? உங்களோட ப்ராக்டிக்கலா ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை உங்களோட இடைப்பட்டு நான் பேச விரும்புகிறேன். ஆமென். என்னோட கூட ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் நான் தண்ணிக்குள்ள இறங்கி ஓடிடுவேன். அப்புறம் நீங்க கரையில் என்ன கூப்பிட்டா வரமாட்டேன். அது இல்லையா? அதனால என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும், அண்ணன் எடுத்துக்கொண்டு போனா போயிடுவோம். ஆமென். கடந்த நாட்கள் ஊடாக உங்கள் மத்தியில் இதவன் வரும்போது தேவன் ஒரு வார்த்தையை பலமாய் கொடுத்து நடத்தினார். நிச்சயமாகவே அந்த வார்த்தை பரத்தின் பிதாவின் ஜோதியின் வழியாய் வந்தது. எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு அறிமுகத்தோடு நாம் இங்கே வரும்போது தேவன் அந்த வார்த்தையை கொண்டு பலமாய் பேசி நடத்தினார். அவர் சொன்னபடியே செய்து முடித்தார். அல்லேலூயா. அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னபடி செய்து முடிக்கிறவர் என்னுடைய தேவன். நான் ஆராதிக்கிறவன் இன்னார் என்று அறிந்தபடினால்தான் சமுத்திரம் நிற்கிறேன். ஆமென். தெரியாம நிக்கல. அவர் சொன்னதைத்தான் செய்கிறவர். செய்யாதவனை சொல்லாத காரியத்தை செய்யவே மாட்டார். மனுஷன் எல்லாம் அடிச்சு போட்டுருவான், ஆனா கடைசியில் ஒண்ணு நடக்க போறது கிடையாது. ஆமென். குத்து மதிப்பா பேசுறது கிடையாது. அவர் குத்தி எங்களை அனுப்பினபடினால தான் வந்து தைரியமா பேசுறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவங்களை அனுப்பினவர் இந்த வரையும் உயிரோடு இருக்கிறவராக. ஆமென். அல்லேலூயா. கடந்த காலங்களிலே உங்களோடு நான் பேசப்பட்ட வார்த்தை எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்குது? ஆமென். ஞாபகத்தில் இருக்கவங்க
நிச்சயமாகவே அந்த வார்த்தையில் இன்ன வரையும் அநேக இடங்களில் பேசப்படும் போது கூட அது அநேக பேரை உயிர்ப்பிக்கு, அதை நடத்துகிறது. அதை நான் கண்கூட பார்க்கிறேன். ஆவியானவர் அதை கிரியை செய்கிறார். அந்த வார்த்தை அந்த ஜனங்களுக்குள்ளே மிகப்பெரிய பலத்த காரியங்களை செய்கிறதை நாங்கள் உணர்ந்தோம். சாட்சிகளாய் நாங்கள் நிற்கிறோம், நீங்களும் நிற்கிறீங்க. ஆமென். கர்த்தர் ஒருவர் உங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களோட பேசுவதற்கான வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க, திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி 15ஆம் அதிகாரம். எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை தான். நான் தேவசமத்திலே காத்திருந்தேன். ஆண்டவரே, நான் பேசின காரியத்தை மறுபடியும் கொண்டு பேசினா, இல்லாட்டி அந்த காரியத்தை விட்டு இந்த ஜனங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க, என்ன காரியத்தினால இவர்களை நடத்த போறீங்க, எந்த வார்த்தைகளூடாக தேவனேப்பா அந்த ஜனங்களை தேவனேப்பா நீங்க இன்னும் அபிஷேகம் பண்ண போறீங்க, எந்த காரியத்தில் இருக்குமென்று தேவசமத்தில் இருக்கும்போது அநேக காரியங்களை என்னுடைய மாம்சத்தில் எடுத்துக்கொண்டு நான் ஓப்பனாவே ஸ்ட்ரூவா பேசுறவ, வெளியில ஒன்று பின்னுக்கொண்டு வைக்கிறேன். ஆவியானவர் தந்தா கொள்ளாருன்னு சொல்லி சும்மா கதையில அடிச்சு விடுறேன். என்ன மாம்சத்தில் நான் எடுத்துக்கொண்டேன். ஆனா கடைசி நேரங்களிலே தேவன் ஒரு காரியத்தை என்னோட ஆவியானவர் இடைப்பட்டு வாசனம் ஊடாக வார்த்தை ஊடாக இடைப்படும் போது, இல்ல இந்த காரியத்தை இவ்வண்ணமாய் பேச வேணும், அதுக்கு மெழுகு சேர்க்க வேணும், அதற்காக இழைப்படைந்து இருக்கிறவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொண்டு வர வேணும் என்று ஏசாயா 50:4 சொல்லுகிறபடி அந்த வார்த்தை ஊடாக இருந்து சில காரியங்கள் என்னோட இடைப்பட்டு நான் பேச விரும்புகிறேன். நிச்சயமாகவே இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு காரியமா இருக்கும். வாசிப்போமா? லூக்கா எழுதின நற்செய்தி 17வது வசனத்தை ஸ்கிரீன்ல வரலாமா? சரி, நீங்க வாசிப்போமா? எனக்கு வாசிக்கிறது ஏற்பாடுங்க. வரும் எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு 17 அவனுக்கு புத்தி தெளிந்த போது, வடியக்கலுங்க, அவனுக்கு என்ன தெரிஞ்சதா? அப்ப இதுவரைக்கும் எங்க இருக்க போறேன்? வடியக்கலுங்க, இந்த வார்த்தை புள்ள முடிச்சிடுவோமா? முடிச்சுடுங்க சிஸ்டர், அதை புள்ள முடிச்சிடு. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் இருக்கிறது அவ்வளவுதான். இந்த ஹெட்டிங் வந்து முன்னுக்கே அந்த வசனம்ல இருக்குது. 17ல 1ல என்ன சொல்லுது கிடக்கு? முன்பே வசிங்க எல்லாரும் பார்த்து, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அவன் புத்தி தெளிய இல்லைன்னா அவன் எங்க இருக்கிறான்? எங்க அவனுக்கு புத்தி தெளிந்திருக்கு? நீங்க பாருங்க, இன்னைதான் பயோ படிக்கிற மாதிரி தலையை தொங்க போடக்கூடாது. நான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுத்துறான், அப்பப்ப தட்டி விடுவேன். என்ன பிள்ளைகளுக்கு படிக்க பையன் தெரியும், அதனால நல்லா படிக்கிறீங்கன்னு தெரியுது. மொட்டாக்கெல்லாம் போட்டு நல்லா படிக்கிறீங்க, நல்லது. இன்னைக்கு மட்டும் ஆக்ட் பண்ணக்கூடாது. இங்க பார்க்கணும், நம்ம இங்க வேதவசனம் இருக்கு. அவன் புத்தி தெளிந்து என்று கிடக்கு. எங்க புத்தி தெளிந்தா? கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்குள்ள சரியான தெளிவு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் புத்தி தெளிந்தவனாய் இருக்கவன். ஹல்லேலூயா. பாஸ்டர், என்னுடைய வைஃப் சரியான புத்திசாலியா? பாஸ்டர், என்னத்துல புத்திசாலி? நல்லா சேர்க்குவா, கஞ்சத்தனமா சேர்ப்பா. பாஸ்டர், ரொம்ப புத்திசாலி இருக்கிற, நல்லா வீட கட்டுவா, நல்லா அழகழகா எல்லாம் செய்வா, ரொம்ப புத்திசாலி. பாஸ்டர், என்னுடைய புருஷன் ரொம்ப பயங்கரமான ஆள், அவருக்கு எங்க இருந்து இங்க வரத தெரியல, ஆனா தேவசனத்தில் வந்தவன நடிக்கிறார். பாஸ்டர், ஹலோ, இருக்கீங்களா? இருந்தா இருக்கிறான்னு கேட்டா நீங்க இங்க வாமன் சொன்னா தான் இங்க இருக்கிறீங்க. இல்லாட்டி கூட சிந்தனையில அங்கெல்லாம் ஓடிட்டு போகுது.
இல்லாட்டி என்னத்துமா சொல்லி மிக ஓகே பாஸ்டர் சரியா? அவன் எங்க இருந்தா இது எல்லாருமே பார்க்கிற ஒரு காரியம் தான். இதுக்குள்ள இருக்கின்ற ஒரு ஆழமான காரியத்தை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். அவன் புத்தி தெளிந்தான். அவன் இருந்த இடம் எது? உளையான சேற்றில சாப்பாடு இல்லாம மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் பிரயாசப்பட்டு அவனுடைய எல்லாவற்றையும் செலவழித்து அவன் அந்த பண்டிகளின் நடுவிலே சாப்பிடக்கூடாத ஒரு பதார்த்தத்தை வைத்து ரொம்ப மனத்தோடு ரொம்ப அசிங்கத்தோடு அவன் உட்கார்ந்து இருந்து அவன் என்ன யோசிக்கிறான்? அப்பதான் அவனுக்கு என்ன தெளிவா இருக்காமா? சொல்லுங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க. அவனுக்கு நீங்க தெளிவா இருக்கிறீங்களா? இல்ல நீங்க இப்ப தட்டி அவங்களுக்கு சொன்னபடி பார்க்க போய் ஏதோ அவங்க அசிங்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்க தட்டி சொல்றீங்க அவனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தட்டி சொல்லிட்டீங்க. பக்கலே பாப்பா, ஐயா நான் எப்பயா இருந்தேன் அசிங்கத்துல, நீ என்ன தட்டி சொல்றது? ஹல்லேலூயா. அவன் புத்தி தெளிந்த போது என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய இருந்த இடம் ஒரு மகா பெரிய அந்தகாரம், இருள் சூழ்ந்த அந்த இடம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை, அவன் எல்லாராலும் சீர்கட்டு சின்ன பின்னமாகி மனுஷனாலே ஃப்ரெண்டாலே எல்லா சவரங்களாலேயுமே சீரழிக்கப்பட்ட ஒரு நிலத்திலே அவன் சொந்தமாய் சீரழிக்கப்பட்டாலும் அவன் இருக்கிற இடம் ஒரு தெளிவில்லாத இடம். இருக்கீங்களா? நானும் என்னுடைய சகோதரனும் இங்க வந்திருக்கிறோம். அருமையாதவனை வர்ஷிப் பண்ணுவார். 25 வருடத்துக்கு முதல்ல எங்களுடைய சாட்சி அவங்களை கண்டுபிடித்த இடம் ஒரு தெளிவில்லாத ஒரு அசுத்தமான இடத்தில் நாம் இருந்தோம். அங்க இருந்து நாம பேசப்படும் போது, நாம சேர்ந்து அவனோட கதைச்சு கொள்ளும் போது, ஓ நீயும் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவன், ஆனா நாம இருக்கிற இடம் எது? ஹலோ, நானும் அவரும் 25 வருடங்களுக்கு முன்பதாகவே 2002ஆம் ஆண்டு மேபி அதில் ஒன்றுக்கும் இரவு 2:30 மணிக்கு நடு ரோட்ல இருந்து உட்கார்ந்து இருந்து அசுத்தமான இடத்துல உட்கார்ந்து இருந்து அந்த காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய உறவு 25 முதல் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாலும் நான் இருந்த இடம் அசுத்தம். நான் அசுத்தமானவைகளையே செய்து 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 எங்க உட்கார்ந்து இருந்தோம்? அந்த இரவு நேரத்தில் ஒரு அசுத்தமானத்தில் இருந்து பேசுறோம். பேசும்போது கேட்கிற அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது இன்ன வரைக்கும் இன்னைக்கு 25 வருடமாக என்னுடைய நட்பு மாறல. அவர் முன்கூட்டி தீர்மானம் பண்ணபடிதான். ஹல்லேலூயா. எங்களுடைய தெளிவு, நான் தெளிவாயின பிறகு என்னுடைய சவரனை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று அவரை தேடி கண்டுபிடித்து இன்ன வரையும் எங்களோடு வாசமாக இருக்கிறார். ஆமென். என்னுடைய புத்தி தெளிந்த இடம் ஒரு அசுத்த இடத்துல இருந்து தான் ஒரு மனுஷனுக்கு புத்தி தெளியும். சும்மா இருங்க பாஸ்டர், எல்லாம் இருக்கு பட்டவச்சி, எல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன கதையோட ஞாபகம், கதைக்கு காவலா இருக்கிறீங்க நினைக்கிறேன். ஒரு மதியடன் புத்தி இல்லாதவன் சொன்னார், என்ன கடவுளை நீர் படைத்தவைகள் சரியில்லை, படைத்தவைகள் ஒன்றும் சரியில்லை, சும்மா படைச்சிருக்கிறீங்க பாருங்க. முயலுக்கு படைச்சிருக்கு, 4 கால் இருக்கு, ஆனா ஓடும்போது எப்படி ஓடுது? இப்படித்தான் ஓடுது. ஆண்டவரே என்னையா படைப்பு, நம்மளை விட்டு இருந்தா நல்லா படைச்சிருப்போமே. ஒரு நாஸ்திகன் புத்தி இல்லாதவன் சொல்லுகிறான், நாயப்பாரும் அழகா 4 காலையும் சமனா படைத்து விட்டீர், புயலுக்கு மட்டும் ஏன் இப்படி படைத்தீங்க என்று சொல்லி புலம்பிக் கண்டு தேவனை மகிமைப்படுத்தாம அசிங்கப்படுத்தி போய்கொண்டே இருந்தான். அவன் போற வழியில திரும்பி பார்த்தான், கொடியில பூசணிக்காயை பார்த்து விட்டான். நான் சொன்னேன், அவருக்கு சரியா படைக்க தெரியாது, அவருக்கு சரியா இவர்ல கடவுள் என்று சொல்லி இவரை எல்லாத்தையும் வணங்க வந்திருக்கிறீங்களே உங்களை இல்ல. அவன் சொல்லிட்டு இருந்தான், பாருங்க கொடி ரொம்ப நீளமா இருக்குது, இந்த மெல்லிய கொடிக்கு இந்த பெரிய பூசணிக்காய் வச்சிருக்கிறீங்களே, நியாயமா? எத்தனை பேர் சிந்திச்சிருக்கிறீங்க? மதிகட சொல்லிட்டே போனான், கொடி நல்லா இருக்குது,
ஆண்டவரே, கொடி பெருசா இருக்கு, கொடி மெல்லிய கொடி, பூசணிக்காய் அப்படி. அதுக்காக யோசிக்காதீங்க. சில மனைவிமார் ரொம்ப பெருசா இருப்பாங்க, கணவன் வாடனா இருப்பான்னு நம்மளே சொல்லிடாதீங்க. ஹல்லேலூயா. இவரோட படைப்பெல்லாம் சரியில்லை, இவரை படைக்க தெரியாது. யார் சொல்றது? மதிகடன் சொல்லுகிறான், புத்தி இல்லாம. சரி, அப்படியே அவர் போயிட்டார், ரொம்ப அசந்துட்டார். ஏன்னா ரொம்ப பேசிட்டே பாருங்க, ரொம்ப பிரசங்கம் எடுத்து பேசின உடனே ஒரு இடத்துல போய் ஒரு ஆலமரத்துக்கு கீழே அழகா படுத்துட்டார். படுக்கும்போது ஆலமரத்தை பார்த்துட்டு அவர் படுத்துட்டார், கொஞ்சம் அசதியா தூங்கிட்டார். அதுக்கு முதல் ஆலமரத்தை பார்த்தவர் சொன்னார், பேர் ஆலமரம், அசையாத மரம், ஆனா கனி எவ்வளவு? பூசணி பெருசு, ஆனா கொடி எப்படி? கான்ஃபிகரேஷனே சரியில்லையே, அவருக்கு நல்லா படைக்க தெரியாது. இவர் போய் அழகா தூங்கிட்டார். தூங்கின உடனே ஒரு பறவை வந்து அந்த காய ஆலமரத்தினுடைய பழத்தை கொத்திட்டு அப்படியே நேரா வந்து அவருடைய தலையில விழுந்த உடனே திடுக்கிட்டு எழுப்பி சொன்னார், நல்ல காலம், இந்த பூசணிக்காய் இந்த மரத்துல காய்ச்சி இருந்தா இன்றைக்கு இந்த தலை உடைஞ்சு இருக்குமே. ஆண்டவரே, உங்களுடைய படைப்புக்கு மகிமை உண்டாவது ஆண்டவரேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. கலங்கத்தை நன்றி சொல்லுங்க. என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. வேற இல்ல, உண்மையாகவே நீங்க சரியாத்தான் படைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய படைப்பு ரொம்ப அருமையானது. நாம தான் தப்பா புரிச்சு கொண்டிருக்கிறேன். மதிகடன் சொல்லுகிறான். இங்க தகப்பனுடைய எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய் செலவழித்த ஒரு மனுஷன் தான். பெரிய காரியம் ஒண்ணும் கிடையாது. அதுல நல்ல தகப்பனா இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு இளைய மகன் கேட்கிறான், அப்ப இங்க வா, இதெல்லாம் நீ கொண்டு போற சரியில்லை, இதெல்லாம் பண்ணாத சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. சரி, அதுதான் சொல்லல. தாய் இல்லாத பிள்ளை, வேதம் அதுல சொல்லல. அவன் ஒரு தகப்பன் தான் சொல்லியிருக்கு, தாயை சொல்லல. அப்ப தாய் இருக்கிறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. பட் அவங்க ஒரு தாய் இல்லாம பிள்ளைய வளர்க்கிறாங்க. ஒரு தகப்பன் தாய் கொடுக்கிற செல்லத்தை பிள்ளைக்கு கொடுத்து அனுப்பி இருக்கலாம். இப்ப இந்த தவறு யார் மேல இருக்குது? சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி யோசிக்கிறீங்க? கெட்டகுமாருடைய கதை, அவர் திரியும் வந்தான், தேவன் சேர்த்துக்கொண்டார். ஆமா, சேர்த்துக்கொண்டார். இது தகப்பன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யல. தகப்பன் புத்திமதி சொல்லி இருக்கணும். தகப்பனுடைய புத்திமதியை கேட்கல. தகவனுடைய புத்திமதியை கேட்கல. தகப்பனுடைய எல்லா காரியத்தையும் கொண்டு போய் சிலவழிச்சுட்டான். சிலவழிச்சிட்டு அவனுக்கு பசி உண்டாயிட்டு தான் வேதம் சொல்லுகிறது. ரொம்ப பஞ்சம் உண்டாயிட்டு அவன் அப்பா இன்னொரு குடிமகனோட போய் அவனை நினைத்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த தகப்பன் என்ன செய்திருக்க வேணும்? தன்னுடைய பிள்ளையை பார்த்து, அப்பா இது உனக்கு வயசு இல்ல, மெச்சூரிட்டி இல்ல, நீ இதை பண்ணிருக்க கூடாதுன்னு என்ன சொல்லிக்கணும்? சொல்லி இருக்கணும். தகப்பன் என்ன செய்யல? சொல்லல. ஹல்லேலூயா. நீ வேறமா யோசிக்காதீங்க, நானும் கூட வேதத்தை தான் படிச்சுக்கிறேன். இருக்கிறீங்களா? தகப்பனுடைய சொல்லையும் தாயுடைய மீறுதலையும் போற பிள்ளைகள் இவனமா தான் இருப்பார்கள். ஆலோசனையை தள்ளிவிட்டு தனக்கென்று ஒரு ஆலோசனை தீர்மானமா எடுக்கிற எந்த பிள்ளைகளுமோ, வாழை பிள்ளைகளே உடைய கேளுங்க, நாடும் கூட வாழைப்பழத்தை தான் வந்துக்கிறோம். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிற வாலிபன் தான். சும்மா சொல்லிக்கூடும், நாங்க வயசை கேட்காதீங்க. ஹல்லேலூயா. ஆலோசனையை தள்ளிவிட்டு அன்னைக்கு அந்த போன மகன் போய் இருந்த இடம் தவறாயிருந்த இடத்துல இருந்து விட்டான். அவனுக்குள்ளே காணப்பட்ட காரியம் ரொம்ப தவறா போய்விட்டான். காரியம் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. அப்ப அங்க இருந்தவன் யோசிக்கிறான். அவனுடைய புத்தி தெளிந்து, வேதம் என்ன சொல்கிறது? வாசிக்கமா. புத்தி தெளிந்து, இங்க பாருங்க, எங்க இருந்து அவனுடைய புத்தி தெளிகிறது? கொஞ்சம் மேலுக்கு பாப்போமா, கொஞ்சம் மேல வாசிங்க. அப்பொழுது பண்டிகை தின்ற தவட்டினாலே, அப்பொழுது பண்டிகை தின்ற தவட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். தன்னுடைய வயிற்றை நிரப்ப அவன் ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. யார் சாப்பிட சாப்பாடு? முதலாவது, ஒரு மனுஷனுக்குள்ளே தெளிவு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் இருக்கிறது தெரியணும். எத்தனை விஷயம் சரியா இருக்கு?
எத்தனை உலக மெசேஜ் நிக்கிறீங்களா? நம்ம இருக்கிற இடம் சரியா தெரியாவிட்டால் நீங்களுக்கு புத்தி என்ன விளங்கல, புத்தி வரல. சில பேருக்கு வந்து போடுற உடுப்பு, அவங்க போடுவாங்க உடுப்பு, பக்கத்துல பார்த்து சொல்லுவாங்க, அப்பா இது அங்க ஊத்தியா இருக்கு, இங்க ஊத்தியா இருக்கு. இல்லையே, நான் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது, நீங்க பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. அப்ப உனக்குடைய புத்தி என்ன செய்யல, தெளிவில்ல. உன் கண்ணாடி உன்னை பொய்யாக்கும். உன்னை விட அழகில்லைன்னு சொல்லுவான். என் ஃப்ரெண்ட் சொல்லுவான், கண்ணாடி மேல போய் தாண்டி சொல்லுவான், இவ்வளவு அழகா படிச்சிருக்காண்டவரே, சும்மா யோகதா சொல்ல, அழகா படிச்சிருக்காண்டவரே, நம்ம போல ஒரு அழகு இல்லை என்று நானும் சொல்லிக் கொள்றதுதான். கருப்பா இருந்தாலும் ஆண்டவர் அடிவாரியா தான் இருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க. நம்மளுக்கு தானே தெரியும், நம்மளையும் ஏமாத்தி ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்களே. அதுலையா உண்மைதான் சொல்றேன். பக்கத்துல இருக்கிற மனசியை பார்த்து சொல்றாதீங்க. இருக்கிறீங்களா? அவருடைய புத்தி தெளிந்த இடம், தான் இருக்கிற இடத்தை சரியாய் கண்டு கொண்டபடினால்தான் அவருடைய புத்தி என்ன செய்தாம், இஸ் இட் கிளியர். அவனுடைய புத்தி ஒருவேளை தெளிவில்லாமல் போய்விட்டால் அவன் நரகத்திலேயே அங்கேயே மாண்டு செத்து போயிருப்பான். ஒரு மனுஷனுடைய தெளிவில்லாத இடம், சில பேர் பேசுவாங்க, ரொம்ப தண்ணி அடிச்சா, ரொம்ப ஃபுல் ஆயினா, பழைய லவ் ஸ்டோரியில பேசுவாங்க, ஏதோ இவர் பெரிய ஞானமாய் பேசுறாங்க. கொடியார பேச்சு விடிஞ்சா போயிச்சது போயிருக்கு. அதில் உள்ள போனோட நம்ம அறியாமலே பேச வருது. பிரதர், மேரேஜ் பண்ண அப்புறம் பேசுவீங்களா உங்களோட பழைய லவரை பத்தி? வீட்டுல இழுத்துப்பட்டு சாத்தினோட காரியம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. அல்லையா? ஒரு மனுஷனுக்குள்ள தெளிவு எங்க வருகிறது சொன்னால், அவனுடைய இருக்கிற இடத்துல தான் அசுத்தமா இருக்கிற, தான் அசுத்தத்துக்குள்ள நடுவுல நிக்கிற, என்னை சூழ்ந்து இருக்கிறவர்கள் பொல்லாதவர்கள், என்னுடைய காரியம் பொல்லாதவர்கள், நான் இந்த இடத்தை விட்டு நான் வெளியே போக வேண்டும் என்று அவன் தன்னுடைய தீர்மானம் எடுக்கிறானோ, அன்னைக்கு தான் இஸ் யுவர் ரைட் வே உங்களுக்கு. அல்லேலூயா. நான் எடுக்கிறேன் பிரதர், ஆனா அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னால் something wrong somewhere. பிறகு வேவேப்பின் story.com தான் உங்களை போடப்பாரு. அல்லேலூயா. தெளிவா இருக்கிறீங்களா? எத்தனை மெசேஜ் பண்ணுங்க, என்ன உள்ள போயில, இது வெறும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறேன். இருக்கீங்களா? அன்னாள் என்ற ஒரு தேவ மனுஷிய பெனினாள் என்ற ஒரு மனுஷி மிகவும் விசனப்படுத்தி கொண்டிருந்தாள். அவள் விசனப்படுத்தப்பட்ட இடம் எது? ஒரு நரகம். என்ன விசனப்படுத்தினால்? ஒன்று வாசிக்குமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல சீக்கிரமாமா. வாசிங்கம்மா, சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அது பெரிய கஷ்டம் இல்லாது. 4ஆம் வசனம் வாசிங்க. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவனுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருக்கிறார். இங்க பாருங்க, அடைக்கப்பட்டது தேவனுடைய கற்பத்தை அடைச்சால் தேவன் கற்பத்தை அடைச்சு வைத்தார். ஆனா அவளை விசனப்படுத்தினாரு. கீழே வாசிங்கம்மா. அவள் நாள்தோறும் என்ன செய்வாளாம்? அடைத்தபடினால அவளுடைய சக்காலத்தை அவளை துன்பப்படுத்தும்படியாக மிகவும் நாள்தோறும் விசனப்படுத்துவாள். மலடி, வெள்ளப்புற தெரியாதவளே மலடி. எத்தனை பேர் இருக்கு? 5 இருக்கு. இங்க பாரு, இங்க பாரு. அன்னாளை அவள் விசனப்படுத்த பெண்ணினால் அன்னாளை விசனப்படுத்த அன்னாள் போன இடம் எது? அவள் புத்தி தெளிந்து போன இடம் தேவனுடைய சமூகம்.
பாசையில பேச மாட்டேன். என்ன சொல்ற நீ? வரைஞ்சு கட்டிக்கண்டு அவங்களோட மோதி சண்டை பிடித்து அவங்களோட பேசுவாங்களா இருந்தால் வழியா கேளுங்க தேவ பிள்ளைகளே. ஒரு பெண்ணினால் அண்ணாளை துன்பப்படுத்த அவளுக்குள்ளே கோபம் அதிகரிக்கல, அவளுக்குள்ளே தேவ சமத்துல போகணும் ஆசை உண்டாயிற்று. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கல்யாணம் முடிச்சு எத்தனை வயசு? 3-4 வருஷம் ஆச்சா? பிள்ளை இல்ல. நம்ம ஆட்கிட்ட கூடாத ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. ஹலோ, ரொம்ப சீரியஸா போதா? இங்க இருக்க. என்னுடைய ஆரம்ப காலத்துல நான் திருமணம் ஆகிறது முதல் என்னுடைய திருமண வாழ்க்கையில சொன்னாங்க, என்னுடைய திருமண மனைவியுடைய சொந்தம் அவர் சொல்லப்பட்டது. என்னுடைய மனைவி செவ்வாய்க்காரி. புருஷனை கல்யாணம் முடிச்சா அவன் செத்து போயிடுவான். நான் எங்கேயுமே சாட்சியா சொல்லுகிறதா, என்ன தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செவ்வாய்க்காரி என்ன பிடிச்சா செத்து போயிடுவான். இவன் எல்லாம் போய் பிடிச்சிருக்குத, எப்படி அவனு சாவா, அவன் விதவையா போயிடுவான். இருக்கிறீங்களா? சொன்ன வாய முதலாவது அடைச்சு 15 வருஷமா தேவன் உயிரோடு வச்சிருக்கிறான். என்ன? அல்லேலூயா. ஒருவேளை கல்யாணம் முடிச்சு உயிரோட இருந்தா பரவாயில்ல, என்ன குழந்தை இல்லை. சமாதான குழந்தை கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்காது. உடையக்கலங்க கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, நான் போயிருந்த இடம் தேவ சமூகம். எகிப்து தேசத்திலே தேவன் அப்பனே ஜோசப் எப்படி உயர்த்தது போல மனாசேக்கு பதிலாய் நான் அவனுக்கு அடுனாய் என்று பெயரிட்டேன். எனக்கு 2 செல்வத்தை கொடுத்து இந்த வரைக்கும் அவன் உயிரோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் போன இடம் தேவ சமூகம். யார் என்னை பார்த்து இவனை செத்து போக நினைச்சாங்களோ 15 வருடமாக தேவன் என்னை உயிரோடு நடத்துகிறார். ஏன்னா அவன் உயிரோடு இருக்கிற, நான் உயிரோடு இருப்பேன். அல்லேலூயா. குழந்தையில அச்சோ, தயவு செய்து ஒரு மனுஷன் துன்பப்படுத்துற இடம் இதுதான். என்னுடைய காரியத்தை ரொம்ப கடுமையான ஒரு காரியம். அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் போன இடம் இது. அப்பா வீட்டில் அநேகமான காரியம் உண்டு. நான் அப்பா விட்ட போகணும் ஓடி போனான். பெரினாலும் அங்க அப்பா துன்பப்படுத்தும் போது அண்ணா எழுப்பி போன இடம் இது. அப்பா விட்ட போற அங்கதான் எனக்கு சமாதானம், அங்கதான் எனக்கு ஆறுதல், அங்கதான் எனக்கு கிருபை, அங்கதான் மகிமை, அங்கதான் எனக்கு கனம் உண்டாகும் என்று சொல்லி போனார். அல்லேலூயா. புயலின் நடுவில் நீங்க சிக்கிக்கிட்டா புயலின் முடிவுல தான் உங்களுக்கு கனம் உண்டாகும். அல்லேலூயா. நான் புயலின் நடுவில் நிற்கிற மனுஷனா இருந்தா, ஆனா புயலின் முடிவுல தான் என்னுடைய மகிமையா தேவன் நடத்துவார். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அருமையான சிஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார். கொழும்புல எல்லாத்தையும் துளைச்சா கிடைக்கிறது லேசான காரியம் கிடையாது. கடலுக்குள்ள ஊசியை போட்டு தர்ற மாதிரி. ஆமாவா இல்லையா? ஆனா அந்த கொழும்புல அந்த தேசத்தில் இடந்து அவன் யாரை நோக்கி பார்க்காமலும், யாரை நோக்கி பார்த்தா தேவனே நீங்க சர்வ வல்லமை என்று தெரிந்தவர், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி மனசார விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணப்பட்டவதான் அவருடைய காரியங்களை கைகூடி வருந்தவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. இது சாதாரணமான கிடையாது. ஒரு சவால் விட்டு சவாலை ஜெயிக்கிற ஜெயம் இருக்குதே, அது வேற லெவலா மாறும். அல்லேலூயா. ஒரு சவாலை விட்டு பாருங்க. தேவரீர் என்ன நான் வைத்த இடம் என்ன அசிங்கமா வைத்தாங்க, என்ன கேவலமா போட்டாங்க, நான் இருக்கிற இடம் நரகமா இருந்தாலும் சவால் விடுங்க. இந்த ஆண்டு தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதான். எந்த காரியத்தை பார்த்து நீ சவாலா விட போற? முடிஞ்சா தொட்டு பாரு. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் செபிக்க செபிக்க அவர் தலை அசைப்பார், அனலாய் இறங்கிடுவார். நான் விடுகிற சவால் இனி அப்படித்தான் ஒரு சவாலா இருக்கு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் தெளிவா இருக்கு? எடுக்கணும் போட்டு ஹல்லேலூயா. இருக்கீங்களா? பகல்ல பார்த்து சொல்லுங்க, உங்களோட விடுற நீ சவால் என்னை பெலத்த காரியம் செய். பகல்ல பார்த்து சொல்லுங்க, என்னை சவால் விடுங்க. ஹல்லேலூயா. பெண்ணினாளுக்கு அண்ணால் விட்டது ஒரு சவால், பெண்ணினாளுக்கு அண்ணால் கொடுத்தது ஒரு சவால். அவன் நினைச்சால் இவனை அடிக்க 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 இவன் அடங்கி போய்வான். நினைச்சால் அடிக்க 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 தான் தேவ சமத்துல அதிகமா துதி உண்டாகும். அல்லேலூயா.
நீ எவ்வளவு தூரம் என்ன அடிக்கிறியோ அவ்வளவு தூரத்துல தேவ சமூகத்துல தூக்கி எடுப்பேன். நீ என்ன அடிக்க 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 நீ போட்டு மூடிய முடிச்சாலும் கர்த்தர் அதை முளைக்க பண்ணுவார். கர்த்தர் அதை முளைக்க பண்ணுவார். அதுதான் யோபு சொல்லுகிறான், என்னை வெட்டி போட்டாலும் அவன் மேல நம்பிக்கையா இருப்பேன், என்னை அசைக்க முடியாது. அல்லேலூயா. சிரிச்சுகள் சொல்லுங்க. எவ்வளவு தூரத்துல கடுமையா அடிக்கிறாங்களோ அவ்வளவு தூரத்துல ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொருத்தோட ப்ரொமோஷன் உங்களுக்கு உண்டாகும். நீங்க போய் விடுகிற இடம் தேவ சமூகமா இருக்கணும். அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு படுத்து கிடந்தா அவ்வளவுதான், குளிக்கிட்டு இருப்பா அண்ணா. அப்படிதான் நம்ம ஊராக பாச சொல்ல போனா, எனக்காடி குளிக்கின்ற கின்றண்டி உனக்கு ஒரு குழி அனுப்பா. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? என்னக்கா குளிக்கின்ற அவள் போய் நின்ற இடம் தேவ சமூகத்தை பெண்ணினாளுக்கு தெரியல. யாருக்கு தெரிஞ்சது? தேவன் அறிஞ்சார். அவள் வந்து நின்ற இடம், அங்க வந்து அவள் தேவ சமூகத்தை கேட்கும் போது ஒரே காரியம் கேட்ட, தேவரீர் என்னுடைய கற்பத்தின் காரியத்தை நீ வாய்க்க பண்ணுவீரா இருந்தால் அன்னைக்கு சாமுவேல் உமக்கு சொந்தம். நீ ஒன்ன கேட்டுக்கு பெற்றுக்கொள்ள தானே வந்திருக்கிறாய். அந்த ஒன்னையை நீ அவன்கிட்ட கொடுப்பே இருந்தா 5 உனக்கு கிஃப்டா கிடைக்கும். அல்லேலூயா. ஒண்ணுதான் அவர் கேட்கிற, உன்னுடைய வாழ்க்கைக்குரிய காரியத்தை தெளிந்த புத்தியோட நோக்கி பாப்பியா இருந்தா உனக்கு ஒண்ணு இல்ல 5 தேவ சமூகத்துல தேடி வரும். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இருக்கீங்களா? ஒரு அப்பளுக்குள்ள எத்தனை விதை இருக்கு? அம்மா இது வேலை செய்யலையாமா? ஒரு அப்பனுக்கு எத்தனை விதை இருக்கு? பையங்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கா தெரிஞ்ச முடியல அமைதியா இருக்கலாம் நினைக்கிறேன். அப்படி சொல்லிக்கொள்ளுவோம். இப்போ எத்தனை விதை இருக்கு? 6. சரி, 6 இருக்கிறவங்க கை வைத்தங்க. போவிட்டு மனுஷன் சொல்றது அப்பளம் கொண்டு வாப்பா, அப்பளம் வேண்டியாப்பா. ஆனா அப்பளம் வேண்டி சாப்பிட்டீங்கப்பா. ஆனா அப்போக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு தெரியலப்பா உங்களுக்கு. 1 6 இன்னொன்னு சவர 5 4 இப்பயும் கன்வர்ஸ் தான். ஒரு பிரசங்கத்துல கேட்டு, ஆதாமுடைய மனைவி யாருண்டா? சாரான்னுட்டாங்க. ஆதாமுடைய மனைவி யாரு? நீங்களும் சாரான்றாதீங்கப்பா. அல்லேலூயா. ஓகேமா? வருமா? இப்படித்தான் இருக்கிறாங்க நம்ம ஆட்கள். என்ன இல்லாமா இதுலயே இருக்குதானே. இப்ப 4 சொன்னவங்க கை வைத்திருக்கிறாங்க, 5 சொன்னவங்க கை வைத்திருக்காங்க. ஒரு அப்பளுக்கு எத்தனை விதம் தான் இருக்கு தெரியல. இன்னைக்கு போய் வெட்டுறீங்க, நானும் சொல்றேன். அல்லேலூயா. ஒரு அப்பளுக்கு இருக்கிற விதை தெரியும். 5 இருக்கலாம், 4 இருக்கலாம். எல்லாரும் சொன்னதை எல்லாம் வச்சுக்கலாம், குற்றப்படுத்து இருக்கட்டும். நீங்க எல்லாம் பாஸ் தான். ஆனா அங்க இருக்கிற 4 விதை இருக்குது. ஆனா அந்த விதைக்குள்ள எத்தனை பழம் இருக்குன்னு தெரியுமா? ஒரு அப்பளுக்கு 4 விதை இருக்குது. ஆனா அந்த 4 விதைக்குள்ள எத்தனை மரம் இருக்குது? ஒரு மரம் தான் இருக்குது. ஆனா அந்த மரத்துல எத்தனை கனி இருக்கு தெரியுமா? தெரியுமா? எண்ணவே முடியாது. அப்படி வண்ணமா தேவன் பெருக பண்ண போகிறார் உடைய காரியங்களை. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பெரிதாவுடைய விதை ஒண்ணுதான். அண்ணால் போட்ட விதை ஒரு சாமுவேல் தான். ஆனா சாமுவேலுக்கு வந்தது 5 விதையா இருந்தது. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? தேவனை மயப்படுத்துங்க. அவன் புத்தி தெளிந்து, அவன் எழும்பி புத்தி தெளிந்து என்ன சொல்றான்? என் அப்பா விட்ட போக வேண்டாம். இங்கேயும் அண்ணா புத்தி தெளிந்து எழுந்து என்ன சொல்றான்? என் அப்பா விட்ட தான் போகணும். பக்கத்துல இருக்கிற கோல் பண்ணி கேட்கல, வச்சுட்டாவையா ஆப்பு. நான் கோல் பண்ண முடியாது, வச்சுட்டா ஆப்பு. இன்னைக்கு அநேக பேருக்கு இந்த கோல் தான் ஆப்பா. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. முடிப்போமா? ஃபர்ஸ்ட் டைம் சரியா?
என்ன மெசேஜுக்கு போகல இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு மனுஷனுடைய புத்தி தெளிய வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது அவனுடைய தெளிவு எங்க இருக்கணுமாமா, அவன் பட்டதையே திருப்பி படக்கூடாது. நல்ல மாடுக்கு என்னதான் நல்லா தெரியும் பழமொழி, ஆனா செய்யறத மட்டும் அவன் தான் ரதம் பக்கத்துல வந்துக்கிறான். அடுத்து தருவான். எனக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தெரியும், ஆனா பண்றது என்ன செய்றீங்க, திருப்பி திருப்பி அதே தான் போயிடும். ஏன்? அவங்களுக்கு என்னமா, என்ன புத்தி தெளியல. புத்தி தெளிந்து உங்கள் சமூகத்தை தேடி உங்கள் பிள்ளைகள் ஓடி வரண்டா, தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறவர் கரங்களை நீட்டி அணைத்து வாங்கப்பா, உன்னுடைய சமூகத்தா இது, நீ இங்க தான் சேர்க்கப்படணும், நீ இங்க தான் இருக்கப்படணும், இங்க தான் தேவன் உன்னை வச்சு உயர்த்த போகிறான், இங்க தான் தேவன் நடத்த போகிறான்னு சொல்லி உங்களுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் அணைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஒரு மனுஷனுக்குள்ள ஐம்புலங்கள் இருக்கு, ஆமாவா இல்லையா? யாருக்கு தெரியும்? சில யோசிக்கிறாங்க, உண்மையாவா? சரி, தெரிஞ்சவங்க. ஒரு மனுஷனோட இருக்கிற ஐம்புலங்கள், நான் இது வேலை செய்யறேன், இன்னைக்கு ஸ்கிரீன்ல போடுறேன். ஓகே தாச்சு. ஒன்னோட சொல்லுங்க. கண்ணு, காது, மூக்கு, வாய், கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் நான் தீக்கிறது. அஞ்சாவது ஒரு மனுஷனுக்குள்ள ஐம்புலன்கள் உண்டு. அதான் கண்ணு, காது, மூக்கு, வாய், ஸ்கின். அபிஷேக் யார் சொன்னது? கரங்க யார் சொன்ன? ஸ்கின் அண்டு கரங்க தட்டுங்க பையன். அல்லேலூயா. Thank you. கண்ணு, காது, வாய்க்கு, மூக்கு, தோல், அதாவது உடல்ல சேர்த்துக்கொள்ளலாம். உடல் இது கூட நம்மளுக்கு தெரியாம காலமா இருக்கிறோம். உடைக்கலுங்க. ஒரு மனுஷனுடைய தெளிவு எங்க முதலாவது வரணும்டா, அவன் இருந்த இடத்துல என்ன இருக்காமோ கண்ணு, அவன் கண்ணால பாக்குறான், that's a wrong place. முதலாவது அங்க தெளிவு வரணும் கண்ணுக்கு. இருக்கீங்களா? இரண்டாவது செகண்ட் அவனுக்கு தெளிவு வர வேண்டிய இடம் அவனுடைய காது. ஓஹோ, தவறான சத்தம் எனக்கு கேக்குதே, இங்க தெளிவு வரணும். ஹியர், இங்க ரைட்டா தெளிவா இருந்தா தான் இரண்டாவது தெளிவு அவனுடைய சரீரத்தில் உண்டாகும். மூணாவது தெளிவு மூக்கில உண்டாகணும். ஐயா, தவறான மணக்குதே, ஒரு தவறான ஸ்மெல் எனக்குள்ள வருதே, அதை அனலைஸ் பண்ணும்போது அவனுக்குள்ள தெளிவு உண்டாகும். இந்த இடத்தை விட்டு நான் போகணும். ரைட்? இருக்கீங்களா? நாலாவது தெளிவு வருது. எங்க வருது? காது. வாயில வருது. முக்கியமான காரியம். ஐயா, இதை கொடுத்தானே அப்படின்னா பல கொடுத்தா அடி வென்றோம். இங்க தெளிவு வரணும். என்ன இங்க சரியான பேருக்கு தெளிவு வரல. இங்க தெளிவு வரணும். நான் வாய்க்கு தெளிவு வரணும். நாவுக்கு இங்க தெளிவு வந்து அவன் நினைச்சுவான், இந்த இடத்துல நாம் இப்படி பேசக்கூடாது, நம்ம இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். என்ன உண்டாகுமா? தெளிவு உண்டாகும். நாலாவது தெளிவு. அஞ்சாவது, உன் சரீரத்தை கெடுக்கிற காரியம். வேதம் சங்கீதக்காரர் அதான் சொல்ல, வேதம் சொல்லுகிறது, உன் சரீரத்தை கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன் என்று சொல்லுகிறார். அஞ்சாவது தெளிவு வருகிறது. எங்க வருகிறது? அவனுடைய ஐம்புலனுக்கு தெளிவு உண்டாகிறது. இஸ் ரைட்? அவனுடைய ஐம்புலனுக்கு தெளிவு உண்டாகும் போதுதான் அவன் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து தன்னுடைய தகப்பனுடைய போகிறான். இருக்கீங்களா? அவன் தெளிவு இல்லாமல், இந்த ஐம்புலங்களில் தெளிவில்லாத ஜனங்கள் இன்னவரையும் அங்கே தான் இருக்கிறாங்க. பிரதர், எனக்கு தெரியுது நான் பார்க்க கூடாது, ஆனா என்ன செய்யறது? நான் பார்க்கிறேன், அதை பண்றேன். பிரதர், எனக்கு கேட்க கூடாது விருப்பம், எனக்கு இப்படிப்பட்ட காரியம் கேட்க கூடாது விருப்பம், சினிமா பாட்டு கேட்க கூடாது விருப்பம், சீரியல் கேட்க கூடாது ஒட்டவச்சி, நான் ஜஸ்ட் நான் சொல்றேன். ஆனா என்ன அதை கேட்கிற, அதைத்தான் நான் பார்க்கிறேன் பிரதர், அங்க தெளிவில்லை உனக்கு. Your mind is not clear.
உன்னோட சகோதரன் என்ன ஸ்திரப்படுத்த முடியும்? வேதமாத்தான் சொல்கிறது, முதலாவது நீ ஸ்திரப்பட்ட பிறகு உன் சகோதரனை நானே குணமாக்காத ஒரு வியாதி, நானே குணமாக்காத ஒருத்தவனை பேஷண்டா இருக்கும்போது என்னுடைய சகோதரனை நான் குணமாக்க முடியும். அவக்கான போசிக்கோ இருக்கிறீங்களா? அப்ப தெளிவு ஒரு மனுஷனுக்குள்ள வர வேண்டும் என்ற இடங்கள் ஐம்புலங்கள வரணும். தெளிவு பரவசமாய் வந்து பேசுறது மாத்திரம், ஐயோ பரவசமா பேசுறது பரவசம். இது போய் முடிஞ்ச அப்புறம் என்ன உண்டாகும்? நான் சொல்ல தேவையில்லை. கேக்குறீங்களா? 2 வருஷம் தான் வருது. பாஸ்டர் ரொம்ப திட்டணும். ஹalleluya. கரெக்ட்டா நான் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. இங்க தான் சத்திய ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துல இங்க தான் நடத்துவா. ஆவியானவர் ஒருவரே தான். அவர் வரும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் இட்ஸ் a blessing your life. அங்கதான் உனக்கு ஆசீர்வாதம், அங்கதான் உனக்கு நித்திய பேர் இருக்கும். பெண்ணினால் பேச அண்ணாளுக்குள்ள எங்க உண்டாயிட்டு? முதலாவது காதை கேட்டுட்டு இவள் சக்கரை திட்டிக்கண்டே இருக்கிறான், அங்க தெளிவு உண்டாயிட்டு. வைக்கிறேன் இவனை காப்பு. இரண்டாவது அவனுடைய கண் பார்க்க 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 அவன் செய்த காரியம் இரண்டாவது நினைச்சா உனக்கு வைக்கிறேன், இரண்டாவது ஆப்பு. அங்க தெளிவு உண்டாயிட்டு. அண்ணாளுக்கு கண்ணில காதில மூக்கு ஐம்புலன்களை தெளிவு உண்டாயினப்பதான் எழுந்து தேவ சமூகத்தை நோக்கி போனார். ஆண்டவரே, இவ்வளவுமா என்ன துக்கப்படுத்துறாளே, இவளுக்கு பதிலுக்கு செய்யுங்கன்னு பண்ணல. நமக்கு அப்படிதான் இருக்க ஜபிக்கிறாங்க, இப்ப ரோல் பண்றாங்க போட்டு. ஆண்டவரே, அவளை எப்படியாவது நாசமா போட்டு மாட்டவரே, அவளை எப்படியாவது கெட்டு போட்டு மாட்டவரே. இதெல்லாம் தேவையில்லை. It's not wrong. That's wrong place. ஒரு பாஸ்டருக்கு ஜெபம் பண்றான், 2 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்றான். என் எதிர்பட்டு இருக்கிற வீட்டுக்காரி நாசமா போட்டு ஜெபம் பண்றான். தெளிவில்லாத பேச்சு. இந்த சரியா? இது சரியா? இந்த பிரேம் சரியா? இந்த பண்ற பிரேம் சரியா? சபைகளுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற காதுள்ளவர் கேட்கடுவார். ஹalleluya. இருக்கிறீங்களா? வாசிப்போமா? ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போமா? உங்களை நான் ஸ்கிப் பண்ண விரும்பல. வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. என்னதான்? கண்ணானது சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், not clear, உன் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமாமா? முதலாவது ஐம்புலன்ல எது தெளிவா இருக்கணும்? I'm right? இல்லையா? சும்மா போங்க பாச, நீங்க கதை எடுத்து விடாதீங்க. நான் சொல்லல, வேதம் தான் சொல்லுது. இங்க இருந்து தான் பேசுறேன், வேற எங்கோட பேசல. ஹalleluya. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அப்படின்னா உன் கண் என்ன இல்ல? அங்க உன் கண் புத்தி தெளியல, நீ எப்பையும் அங்கதான் இருக்கிறாய். ஹalleluya. வாசி முடியுமா? உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்னவா இருக்குமாமா? இருளா இருக்கும். அண்ணாளுடைய சரீரம் முழுவதும் இருளா இல்ல, அவள் தெளிவு வந்துட்டது, கண்ணில தெளிவு உண்டாயிட்டது. தான் எல்லாவற்றையும் எடுத்து வந்து சிலவழித்து தான் எல்லாவற்றையும் விட்டு அசுத்தமான இடத்துல இருக்கிற. ஆண்டவரே, நான் அசுத்தமான இடத்துல இருக்கிறப்பா, நான் இருக்கிற இடம் அசுத்தம் தெரியுமப்பா. ஆண்டவரே, என்ன இந்த இடத்துல இருந்து மாத்தி ஆண்டவரே உம்முடைய பாதத்துல என்ன வையுங்கன்னு சொல்லி எந்த மனுஷன் தெளிவாய் கேட்கிறானோ அந்த மனுஷனை தான் தேவன் உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஹalleluya. எல்லாருக்குமே பண்ண மாட்டோம்.
எல்லாருக்கும் தூக்கி கொடுக்கறதுக்கு அவர் ஒண்ணு சும்மா புத்தி இல்லாதவர் அல்ல. ஆலமரத்துக்கு மேல ஒரு பெரிய பூசணிக்காய் வச்சு ஒருவேளை தலையில விழுந்து என்ன உண்டாயிருக்கும், அவனுக்கு மண்டை பிளந்து செத்து போயிருப்பான். கர்த்தர், ஆண்டவரே நீங்க நல்லா தான் செய்றீங்க, ஆண்டவரே நீங்க ஞானமாய் படைத்திருக்கிறீங்க, ஒவ்வொன்றையும் ஞானமாய் செய்யிருக்கிறீங்க. ஆலமரம் பெருசா இருந்தாலும் காய் சின்னதா தான் இருக்குமா? இருக்கீங்களா? ஒரு சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கணும்டா, வெளிச்சமா இருக்க வேண்டியவை இது அதே சுத்தம் இல்ல, என்னோட சரீரம் சுத்தமா இருக்கும். தப்பு தப்பு தான் பாக்குறது, தப்பு தப்பா யோசிக்கிறது, தப்பு தப்பா இது பண்றது. யாருக்கோ பேசிட்டு இருக்கிற தெரியல, கெத்தவங்களை நடத்துவார. அவன் எழுந்து போன இடம் ஒரு அசுத்தமான இடம், ஒரு அசுத்தம் நிறைந்த இடம். அவனுடைய நெருக்கத்தின் மத்தியிலே இருந்து அவன் எழுந்திருந்தான். எங்க எழுந்ததால் அவனுக்கு புத்தி தெளிந்து என்று சொல்லுகிறது. அவன் புத்தி தெளிந்து அவன் எழுந்து, என்னுடைய அப்பாவுடைய வீட்டில் அநேக பதார்த்தங்கள் உண்டு, நான் அங்க போனா பூத்தியா சாப்பிடுவேன். எங்க சாப்பாடு இடு பசங்க சாப்பாடு இருத்தாங்க, சாப்பாடு இருக்குதானே கொடுப்பீங்க. ஆமா, அப்பா வீட்டுல சாப்பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாட வீட்டு தான் எப்பயுமே நிரந்தரமான சாப்பாடு, அங்கதான் நித்திய பேருங்க. அந்த அப்பாட வீட்டுல வந்து சாப்பிட்டு பாருங்க. ஒரு சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இல்லாம நாம ஓடி ஒளியும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இங்க வந்து நான் பேசவும் நீங்க கேட்கவும்ன்றதுக்காக. அவர் யாரை மகிமைப்படுத்த விரும்புகிறாரோ அவரை கொண்டு தான் மகிமைப்படுத்துவார். யாரை கொண்டு இந்த காரியம் செய்யணும்னு பிடிச்சாரோ அவரை கொண்டுதான் செய்வார். யோனா, நீ பாஞ்சு பாஞ்சு ஓடி போனாலு உண்டமெல்லாம் சீட்டு விடும், உண்டமெல்லாம் சீட்டு விடும். உன்னை தண்ணிக்க போய்க்கு போறதுக்கு அவன் தான் பிளான் பண்ணிருப்பான். நீ தண்ணிக்க கிடந்து உன் மீனை கொண்டு வந்து உன்னை காப்பாடுறதுக்கு அவன் தான் பிளான் பண்ணிருப்பான். இருக்கிறீங்களா? என்னோட சகோதர திருமணமாக போகுது. என்னோட ஃப்ரெண்ட் இப்ப வர்ஷிப் பண்ணவர் அண்ணா சகோதர தன்னுடைய மனைவியை கல்யாணம் முடிச்சு, அந்த மனைவி இருக்கா காய தூங்கம்மா, காய தூங்க, ஐயா அவங்க தான் மனைவி, பார்த்துக்கொள்ளுங்க. சீட்டை கோல் பண்ணி கேட்கிற, டேஸ் நான் திருமணம் ஆக போறேன், நான் சீட்டு போட்டு பார்க்க போறேன், நான் இங்க இருக்கணுமா இல்லாட்டி நான் சிலோனுக்கு போகணுமா, மெடிக்கலோ போகணுமா அப்படின்னு. நான் ஒரு பக்கத்துல ஜெபம், ஆண்டவரே ரோட்டில் முட்குறித்தீங்க இந்த சிநேகிதம், இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நடுவில் விட்டுட்டு போற மாதிரி என்னுடைய மாம்சத்துல இருக்கலாம், என்னோட ஆவியில நான் உணர்ந்து கொண்டு ஜெபம் பண்ணு. சரி, ஜெபம் பண்ணு. அவன் ஒரு கத்தோலிக்க வைராக்கியம் உண்டு, நானும் ஒரு கத்தோலிக்கத்து வைராக்கியம் உண்டு. எங்களை கத்தோலிக்கத்தில் எனக்கு ஒரு பேர் உண்டு. என்னுடைய கோயில் யாருக்கு யாழ்ப்பாண குருநாதர் தெரியும்? எந்த இடமாப்பா? குருநாதர். என்னுடைய சவரன். நான் ரொம்ப, எங்களுக்கு ஒரு கோயில் இருக்கு. யாரையும் உள்ளே விட மாட்டோம், யாரையும் வெளியே போக விட மாட்டோம். நாம தான் தூக்குவோம், நாம தான் கொல்லுவோம், நாம தான் அடிப்போம், நாம தான் குடிப்போம். ஒரு பயங்கர வைராக்கியம் உண்டு. என் குடும்பத்தில் 7 பிள்ளைகள். எப்படி வந்து கேட்காதீங்க, அப்பாட்டா கேட்கணும். 7 பிள்ளைகள். நான் தான் மூத்தவன். அவங்க எல்லாம் ரசிக்கப்படல. அழகா அங்க வெட்டி ஒளியமரை கண்டோடதை விட எப்படி நினைத்தாரு எனக்கு தெரியல. அந்த வைராக்கியத்துல இருந்த மனுஷனை அப்போஸ்தலனாய் பவுல் போல பாஸ்டர் கேட்கும் போது எனக்கு என்ன சொல்லணும்னு தோணல. ஆண்டவரே, என்ன ஊழியத்தை நான் எப்படி தோண்டி பிரசன்ஸ்படுத்துறது? நான் அப்போஸ்தலனாய் பவுலை போல பிடிக்கப்பட்டவன். கை காலெல்லாம் நல்லா தான் இருக்கும். சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் உங்களை விடுதலாக்க மாட்டேன், சத்தியம் என்னை விடுதலாக்கிறது. நான் செய்யற தவறு எனக்கு தெரிந்தது. இன்றைக்கும் என்னுடைய ஜனங்கள் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மத வைராக்கியத்தில் இருந்த மனுஷனை தேவன் பிரித்தெடுத்து இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஒரு வல்லமையா பயன்படுத்துகிற பாத்திரமா மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்ல. அப்பா எனக்கு பாசனம் கிடையாது, கடத்தொழில். அம்மா வீட்டு வேலை. எனக்கு பின்னாடியில் எனக்கு ஒரு பெரிய
என்னுடைய எந்த ஒரு பேக்ரவுண்ட் நத்திங் ஒண்ணுமே இல்லப்பா. மம்மியில பிடிப்பாக வைப்பேன், அதுல படம் பார்ப்பேன், ஜாலியா சுத்துவேன், என்னுடைய என்பதவனே மதத்துக்காக தெரிவேன், பின்னுக்கு ஒண்ணும் இல்ல. எப்படி பிரதர்? எல்லாமே நீர் தந்தது, எல்லாம் அவர் வந்தது. ஹல்லேலூயா. அவர் என்னை தெரிந்து கொண்டபடினால், அவர் தெரிந்து கொண்டதிலே நான் நிலைத்து நின்றபடினால் நான் ஜெயிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இருக்கீங்க? ஹல்லேலூயா. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியா நிற்பீங்களா இருந்தா உங்களை மாதிரி இதவனை திருப்பி அடிக்கிறதுக்கு முடியாது. ஹல்லேலூயா. ஓடி வருகிற நாயை திரும்பி பார்த்தா தன்னை போல நிற்கும். இந்த ஆண்டு திருப்பி வருகிற ஒவ்வொரு காரியத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, நில்லாதுல உன்னை ஜெயிக்க முடியாதா என்ன தெரிந்து கொண்டா. ஹல்லேலூயா. உனக்கு வேலை இல்லை, எனக்கு தான் வேலை. வெயிட் அண்ட் see. இருக்கீங்களா? சீட்டு போட்டு விடல. சீட்டு அறுப்பட வந்தது, யோனாக்கு மேல சீட்டு வந்தது. அவருக்கு சீட்டு போட்டா ஒன்று நான் சில்லங்க போறதா எல்லாத்தையும் மறக்க கூடிய நீங்க இருக்காண்டு அவருக்கு சீட்டு இங்க தான் விழுந்துட்டு. ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இவரை கோபம் சொல்றேன், தாயா சீட்டு எந்த மேல விழுந்துட்டு. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. யோனா நீ ஓடுறியா? ஓடு. குதிக்க போறியா? குதி. அந்த விழுந்த சீட்டு தான் இன்னைக்கு பண்படுத்த தேவனை ஆராதிக்கிறது. எனக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது சாதாரணமாய் வரல, முன்கூட்டி தேவனுடைய தீர்மானம் திட்டத்தின்படி அழைக்கப்பட்டது. அப்பா தேவனோடு இசைந்திருக்கிற மனுஷனாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரோட இசைஞ்சிருக்கிறவன் தான் அசைவை காண முடியும். சத்தம் கேட்காம தேவ சித்தம் செய்ய முடியாது. அப்படியே கேளுங்க, எந்த சத்தம் கேட்காம சித்தம் செய்ய ஒரு நாள் முடியாது. என்னையும் ஒடுக்கினாங்க, என்னையும் உடைச்சாங்க, என்னையும் அசிங்கப்படுத்தினாங்க, என்னையும் போட்டு மூடிட்டாங்க. என்ன முளைக்காதன்னு சொன்னாங்க. என்னை தோண்டி தோடப்பா முளைக்க பண்ணி நான் தோடப்பா மறுபடியும் துளி விட்டு எழும்பி வர கர்த்தருக்கு கிருபை செய்தார். இந்த ஊழியத்தை தேவன் நடத்த கிருபை செய்தார். ஹல்லேலூயா. என்னோட தோடப்பா இருக்கிற சவால்கள் அப்படித்தான். ஏற்ற துணி தேவன் எனக்கு தந்து தேவன் தோடப்பா கிருபையாக நடத்துகிறார். இருக்கிறீங்களா? யோனாக்கு சீட்டு அவன் மேல விழுந்தது. யோனாக்கு யோனாவே ஆப்பு. ஹல்லேலூயா. உங்களுக்கு வருகிற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எந்த காரியம் என்றாலும் தயவு செய்து சொல்லுங்க. முதலாவது நம்ம என்ன செய்யணுமா? புத்தி தெளியணும். புத்தி தெளியாதான் சித்தம் செய்ய முடியும். நீ புத்தி தெளியலையா ஒண்ணு கிழிக்க முடியாது. இருக்கிறீங்களா? மனுஷனெல்லாம் புத்தி உள்ளவன் அதெல்லாம் சொல்லிட்டு போகட்டும், இருக்கட்டும். அது அங்கால பரலோக ராஜ்யம், ஹெவன்லி ஃபாதருக்கு, ஹெவன் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தப்படணும். இங்க புத்தி தெளியணும். ஹல்லேலூயா. புத்தி தெளியாம ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கிறீங்களா? அவங்க என்ன சொன்னாலும் தன்னுடைய பாதத்துல இருந்து மத்தேயு வாசிங்களாமா? ஒன்று சாமுவேல் 14 வாசிங்கம்மா. 1 சாமுவேல் 1. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற இல்லம்மா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் இந்த 4ஆவது காரியத்தை வாசிங்களாமா? அங்கே எல்கானா பலியிடும் நாளில் அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் மன்னிக்கோமா. 1 சாமுவேல் 13 வாசிங்க. 1 சாமுவேல் அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தே. என்ன செய்றீனா? புத்தீனமாய் செய்தே. மிஸ்டர் ஃபூல், புத்தீனமாய் நடந்து கொண்டியே. தேவ பலிபீடத்துக்கு நீ செய்ய வேண்டிய காரியத்தை என்ன சொல்றா? சாமுவேல் வந்து சவுலை பார்த்து சொல்றா, புத்தீனமாய் நடந்து கொண்டியே. வாசி முடியுமா? அத உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் விஸ்தரப்படுத்துவார். கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, நான் சொல்லி முடிக்கிறேன். தெளிவில்லாத, புத்தி இல்லாத ராஜ்யபாரம் இழந்து போயிருவீங்க. புத்தி இல்லாத ராஜ்யபாரம் இழப்பு உண்டாகும். புத்தி உள்ள ராஜ்யபாரியம் தேவனப்பா கிருபையா வெற்றியா நடத்துவார். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா?
எந்த புத்தி இல்லாம சவுல் செய்தாரோ அவருடைய ராஜ்யபாரம் அவரை விட்டு நீங்கி போய் விட்டது. அதான் அவர் சொல்றார், புத்தியினமாய் நடந்து கொண்டாயே. இங்க அப்பா நம்ம லூக்காவை பார்க்கும்போது அவன் புத்தி தெளிந்து இழந்த அப்பா விட்ட போறான். இங்க அண்ணாவை பார்க்கும்போது அவன் புத்தி தெளிந்து ஐம்புலங்களை புத்தி தெளிந்து தேவசமத்தை நோக்கி போனான். இங்க 3 காரியம் உண்டு. தேவ சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருத்தரும் சிறிய தொடங்கி பெரியவரையும் கற்றுக் கொடுங்க. புத்தி தெளிந்து தெளிவாய் நாம் மையப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நான் விசுவாசத்தோடு அறிக்கைப்படணும், தேவன் மகிமை உள்ளவர், அவர் மகிமையான காரியங்கள் செய்கிறவர். என் சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் இந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம போல அநேக பேரை நாம் திருப்பிக் கொள்வதற்கு காரணம் புத்தி உள்ளவர்களை ஜெபம். இருக்கிறீங்களா? நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம எழுந்து ஆராதிக்க போறோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ் லார்ட் காட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாதங்களை அவர் இடைப்பட்டிருக்கிறார் தேவன்? எத்தனை பேர் பேசி இருக்கிறார்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நடத்தி இருக்கிறார்? ஹல்லேலூயா. என்னதோட அநேக காரியங்கள் ஒன்று பேச வேண்டும் என்று வந்தேன். ஆனாலும் ஆண்டவரே இவ்வளவு தான் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. என்னால முடிஞ்ச காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ் லார்ட் உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனே ஜெயஸ் லார்ட் எல்லாத்தோட எழுந்ததோட கண் வைத்ததோடப்பா வாய்களை திறந்து மயப்படுத்துங்க. வாய்களை திறந்து மயப்படுத்து. உண்மையாகவே அண்ணால் தேவனே அப்பா தன்னை விசனப்படுத்தும் போது அவனோட பெரினாளோட யுத்தம் பண்ண போகல. அவ தேவ சமூகத்துல யுத்தம் பண்ண போனா. உன்னை ஒடுக்க 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 நீ தேவ போய் நிக்க வேண்டிய இடம் தேவ சமூகம். தேவ மாத்திரம் தான் உனக்கு உண்டு. அவன் புத்தி தெளிந்து ஓடி போனா, அப்பா விட்ட போனா, அப்பாட்ட வந்தாட்டா உனக்கு தவணை 1000 வருஷத்தை அரசாட முடியும். ஓ ஜீசஸ் லார்ட் காட். ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓ நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாமே உங்களுடைய சமூகத்திலிருந்து வந்த தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓ நன்றி அப்பா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் வாழ்வாளரே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எத்தனை பேரோடு கொடுத்து பாட்டு நடத்திட்டோம். ஆமென். ஜெஸ் glory God. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி ஆண்டவரே. நீங்க அனுப்பி வைத்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி. தொடர்ந்தும் ஆண்டவர் இந்த சகோதரர் ஆசிரியர் நீர் இன்னும் அதிகமாக அநேகர் மத்தியிலே கொண்டு போய் பயன்படுத்த வல்லம் உள்ள தேவனா இருக்கிறீர்கள். துணிச்சலோடு பேசத்தக்கதா கர்த்தர் பரிசுத்த பாதையில இன்னும் அநேக ஜனங்களை நடத்தத்தக்கதா கர்த்தருடைய ஆவியானவர் கூட இன்னும் அமோகமாய் அவர் வெற்றி சிறந்த ஊழியத்தை இந்த ஜெர்மன் தேசத்திலே பலத்த வேறு இடங்களில் செய்யத்தக்கதாய் கர்த்தருடைய கிருபையின் தயவும் கூட இருந்து நடத்தி செல்ல வேண்டும். நாங்கள் சபையோடு அவரை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா வியாபாரத்தின் எல்லைகளை எல்லாம் விரிவாக்கினது போல ஆண்டவர் எல்லைய ஊழியல் எல்லாம் விரிவாக்கி கர்த்தர் பெரியவர் என்பதை அவர் வெளிப்படுத்தத்தக்கதார். அநேக ஜனங்களுடைய ரட்சிப்பின் வழிகளை அறிந்து கொள்ளத்தக்கதார். கிருபையா இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீர். சகல கணம் உமாக்கி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் உள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த பேசிய வார்த்தைகளிலே 2 வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன்.